Welcome back to Jan Pedagogy. இன்னைக்கு நம்ம செக்ஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா for class 6 students lesson 5 separation of substances. First separation என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்டா. செப்பரேஷன் என்னது? பிரிச்சு எடுக்கிறது. ஓகே, ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளை வந்து என்ன தனியா வந்து பிரிச்சு எடுக்கிறது என்னது செப்பரேஷன். சப்ஸ்டன்சஸ்னா என்னன்னா பொருள்கள். நமக்கு அது வந்து நார்மலா தெரிஞ்சதா. இதுல வர எல்லா டாபிக்ஸுமே லைக் ஸ்டோரிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அதுல மெயின் கண்டென்ட்டை மட்டும் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். Yeah, let's move to the video. Grain is separated from stalks while harvesting. Milk or curd is churned to separate the butter. எப்படி வந்து பிரித்து எடுக்கலாம் அப்படின்னா இந்த இப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ, அறுவடை பண்ணுறாங்கன்னா அப்போ என்னடா பண்ணுவாங்க, அந்த ஸ்டாக்ஸ் ஓகே அந்த தூசிங்கள்லேருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஹஸ்கல்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிரைன்ஸ் என்ன பண்ணுவாங்க பிரித்து எடுப்பாங்க. ஓகேவா, தென் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு மில்க்லேருந்தோ கேர்ட்லேருந்தோ என்ன பண்ணுவோம் பட்டர் ஓகே வெண்ணெயை வந்து என்ன பண்ணுறோம் பிரித்து எடுக்கிறோம். அதே போடும்போது என்ன பண்ணுறோம் அதோடைய வேஸ்ட்டில் வந்து அதையும் பிரித்து எடுக்கிறோம். இதெல்லாம் தான் என்னது செப்பரேஷன். Why do we separate substances? நம்ம எதுக்காக செப்பரேட் பண்ணோம் சப்ஸ்டன்சஸ்லாம்? Separation process, purposes for which we do the separation. What do we do with the separated components? நம்ம வந்து என்னென்ன செப்பரேஷன் ப்ராசஸ் பண்ணுறோம், எப்படி என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோம், அந்த செப்பரேட் பண்ண கம்போனன்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், செப்பரேட் ஸ்டோன்ஸ் ஃப்ரம் ரைஸ். அரிசியிலேருந்து கல்லை பொறுக்கிறோம்ல அதை சொல்கிறாங்க. To separate two different but useful components. ரெண்டு பொருளை வந்து செப்பரேட்டாக எடுக்கிறோம், ஆனால் அது யூஸ்ஃபுல் காம்போனன்ட்ஸ். அது எதை நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்தோம், ரைஸா ஸ்டோனா? எஸ் ஸ்டோன். ஓகே வெரி குட். அந்த ஸ்டோனை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், தேவையில்லாத கல் தானே தூக்கி போட்டுருவோம். நம்ம we throw away the solid component. செகண்ட் ஒன், churning milk to obtain butter. வெண்ணெய் எடுக்கிறதுக்காக அது பாலை கடையிறாங்க அப்படின்வாங்க, அதுதான். டு ரிமூவ் நான் யூஸ்ஃபுல் காம்போனன்ட்ஸ். இருக்க என்ன தேவையில்லாத பொருள் வந்து என்னது பிரிஞ்சு வந்துடும். வி த்ரூ அவே த இம்ப்யூரிட்டிஸ். தேவையில்லாத நம்ம என்ன பண்ணணும் தூக்கி போட்டுருவோம். தென் தேர்ட் ஒன், செப்பரேட் டீ லீவ்ஸ். டீ லீஃப் வந்து எப்படி செப்பரேட் பண்ணுறது? டு ரிமூவ் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் காம்போனன்ட்ஸ். அதில் இருக்க தேவையில்லாத இம்ப்யூரிட்டிஸோ இல்லை ஹார்ம்ஃபுல் காம்போனன்ட்ஸ் என்ன பண்ணலாம் நம்ம பிரித்து எடுத்துலாம். வி யூஸ் போத் த காம்போனன்ட்ஸ். தென் த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேஷன். எப்படியெல்லாம் பிரித்து எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் என்ன, ஹேண்ட் பிக்கிங். ஹேண்ட் பிக்கிங்னா என்ன அப்படின்னா கையில் பொறுக்கி எடுக்கிறது. இதுக்கு நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோன்ஸையும் ரைஸையும் பிரித்து எடுக்கலாம்ல, அதுதான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். This method of hand picking can be used for separating slightly larger sized impurities like the pieces of dirt, stone and husk from wheat, rice or pulses. ஏன் வந்து ஹேண்ட் பிக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் நம்ம அரிசியோட பார்த்தோம் அப்படின்னா கல்லுங்கள்லாம் என்ன பெருசாக இருக்கும்ல அந்த ஸ்டோன்ஸ் ரைஸில், அதெல்லாம் என்ன பண்ணலாம் ஈஸியாக கையாலே என்ன பண்ணுவோம் நம்ம வந்து பிரித்து எடுத்துலாம். டர்ட்டோ இல்லை ஹஸ்க் பார்ட்டிகல்ஸோ என்ன இருந்தாலும் பிரித்து எடுத்துலான்றாங்க. The quantity of such impurities is usually not very large. In such situations, we find that hand picking is a convenient method of separating substances. Then the second method is threshing. Harvest பண்ண அந்த கிரைன்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, காய வச்சிருப்பாங்க, ஒரு கல்லில் அடிப்பாங்க தெரியுமா, அடிக்கும்போது என்ன ஆகும் கிரைன்ஸ் தனியாகவும் அதில் இருக்க அந்த ஹஸ்க் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும் தனியாகவும் வந்துடும்ல, அந்த ப்ராசஸ் தான் என்னது threshing. The process that is used to separate grain from stalks etc. is threshing. In this process, the stalks are beaten to free the கிரைன் சீட்ஸ். காய வச்சிருப்பாங்க, ஸ்டாக்ஸ் என்ன பண்ணுவாங்க வீட் பண்ண கல்லில் அடிக்க இந்த கிரைன்ஸ் வந்து என்னது செப்பரேட் ஆகிடும் அப்படின்றாங்க. தென் த நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் வினோவிங். வினோவிங்னா என்ன அப்படின்னா நமக்கு அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா நம்ம அம்மா வந்து வீட்டில் வந்து புடைப்பாங்க தெரியுமா, அதுதான் என்னது வினோவிங். த மெத்தட் ஆஃப் செப்பரேட்டிங் காம்போனன்ட்ஸ் ஆஃப் a mixture is called winnowing. Winnowing is used to separate heavier and lighter components of a mixture by wind or by blowing air. ஓகே, இப்போ நம்ம வீட்டில் வந்து கிரவுண்ட் நட்ஸ் வறுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மலாட்டை கடலெல்லாம் சொல்லுவாங்க, அதை வறுத்தோன்னு வச்சுக்கோங்க நம்ம சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேலே இருக்க அந்த ஸ்கின் மாதிரி இருக்குல்ல அந்த தோல், அதை என்ன பண்ணுவாங்க பிரித்து எடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த வினோயிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க புடைக்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த தோல் இருக்குல்லடா அது வந்து செப்பரேட்டாக வந்து போயிடும். அதாவது என்ன பை விண்ட் ஆர் பை ப்ளோவிங் ஏர். ஓகேவா, காற்று மூலியமாக தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த தேவையில்லாத அந்த ஹஸ்க் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த நார்மலாக நம்மளோட கிரைன்ஸோ நம்மளுடைய பல்சஸோ என்ன அதிலே செட்டில் ஆகிடும், இல்லை வந்து என்ன ஆகும் அப்படின்னா கீழே வந்து விழுந்துடும். This method is commonly used by farmers to separate lighter husk particles from heavier seeds of grain. Then the next method is sieving. Sievingனா ஒன்றும் இல்லைடா ஜல்லிக்கட்டு. ஓகேவா, ஜல்லிக்கட்டு தான் என்னன்னு சொல்லுவாங்க சீவிங். ஓகே, இதுக்கு என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை மாதிரி வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லார்ஜர் காம்போனன்ட்ஸ் ஓகே மண்ணை வந்து என்ன பண்ணுவாங்க ஜலிப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபைன் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து தனியாக கீழே வந்து விழுந்துடும். அதில் இருக்க பெபிள் ஸ்டோன்ஸில் என்ன ஆகிடும் அப்படின்னா சீவ் மூலிமா என்ன ஆகிடும் கீழே வந்துடும்.
Sieving allows the fine flour particles to pass through the holes of the sieve while the bigger impurities remains on the sieve. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், ஃப்ளார் நம்ம வீட்டில் மாவில் ஜலிக்கிறோம், வீட் ஃப்ளார் மைதா அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து சீவ் பண்ணும்போது என்னன்னா அதில் இருக்க ஃபைன் பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன ஆகிடும், நமக்கு கீழே வந்துடும். மேலே இருக்க கொஞ்சம் ஹார்டாக இருக்க பார்ட்டிகல்ஸ் இல்லை ஹெவியாக இருக்கிறதுலாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சீவ்லேயே வந்து மேலே வந்து சேர்ந்துடும். செடிமெண்டேஷன், டிகன்டேஷன் அண்ட் ஃபில்ட்ரேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து செடிமெண்டேஷன். செடிமெண்டேஷனாக ஒன்றும் இல்லைடா, இப்போ வந்து நம்ம 1 glass ஆஃப் வாட்டரில் வந்து இந்த மண் இருக்குல்லடா அதை வந்து ஆட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராசஸ் தான் என்னது செடிமெண்டேஷன். தென் டிகன்டேஷனாக என்ன அப்படின்னா ஆஃப்டர் ஃபியூ ஹார்ஸ் அந்த கிளாஸை பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும், கீழே வந்து ஹெவியாக இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன கீழே போய் செட்டில், மேலே அந்த வாட்டர் எப்படி இருக்கோ கொஞ்சம் கிளியராக இருக்கும், அதுதான் வந்து என்னது டிகன்டேஷன். When the heavier component in a mixture settles after water is added to it, this process is called sedimentation. When the water along with the dust is removed, this process is called decantation. After that நம்ம என்ன பார்க்கலாம்னா filtration பார்க்கலாம். ஓகே, filtrationக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த டீ ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல அதை வந்து என்ன பண்ணலாம், நல்ல எக்ஸாம்பிளாக சொல்லலாம். வந்து பாயில் ஆகும், நம்ம ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா டீ பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஆஃப்டர் பாயிலிங் அது மறுபடியும் அது என்ன ஆகும், பாயில் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு ஃபில்டர் வச்சு என்ன பண்ணுவோம், நம்ம அந்த மில்க்கையும் அந்த டீயும் அந்த டீ எக்ஸ்ட்ராக்ட் இருக்குல்ல அது என்ன பண்ணுவோம் பிரித்து எடுப்போம். ஓகேவா, அந்த ப்ராசஸ் தான் என்னது ஃபில்ட்ரேஷன். Tea leaves remain in the strainer. This process called filtration. Then the next topic is evaporation. நீராவி, ஆவியா போறது தான் என்னது evaporation. The process of evaporation of water into its vapor is called evaporation. The process of evaporation takes place continuously wherever water is present. எங்கெங்கெல்லாம் இந்த வாட்டர் இருக்கோ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்றாங்க, evaporation வந்து கண்டிப்பாக நடக்கும், நீராவி வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றாங்க. Sea water contain many salts mixed in it. One of these salts is the common salt. When seawater is allowed to stand in shallow pits, water gets heated by sunlight and slowly turns into water vapor through evaporation. In a few days, the water evaporates completely, leaving behind the solid salts. Common salt is then obtained from this mixture of salts by further purification. இந்த சால்ட்லாம் ரெடி பண்ணுறாங்களா, உப்புலாம் ரெடி பண்ணுறாங்களா, அது எப்படி பண்ணுறாங்கன்னா இந்த சேம் ப்ராசஸ் தான், எவாப்ரேஷனில் தான். என்ன பண்ணுவாங்களா, இந்த கடல் தண்ணியிலேருந்து தானே உப்பு எடுக்கிறாங்க, அது வந்து என்ன ஒரு பிட்டு மாதிரி கட்டி என்ன பண்ணுவாங்களா இதில் வந்து வாட்டர் வந்து தேக்கி வைப்பாங்களா. ஓகேவா, ஆஃப்டர் எவாப்ரேஷன் ஆனதுக்கப்புறம் என்ன தண்ணி மட்டும் எவாப்ரேட் ஆகிடும், அதில் இருக்க அந்த உப்புல என்ன ஆகுமா அந்த கீழேயே வந்து என்ன ஆகிடும் செட்டில் ஆகிடும். ஆஃப்டர் தட் பியூரிஃபை மூலிமா என்ன பண்ணலாமா சால்ட் வந்து தனியாக பிரித்து எடுத்துப்பாங்க. தென் த நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் கண்டென்சேஷன். த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் வாட்டர் வேப்பர் இன்டு இட்ஸ் லிக்விட் இஸ் கால்ட் கண்டென்சேஷன். எவாப்ரேஷன் பார்த்தோம், வாட்டர் வேப்பராக போகிறது எவாப்ரேஷன் பார்த்தோம். ஆனால் கண்டென்சேஷன் என்னென்னா அந்த வாட்டர் வேப்பரு வாட்டராக மாறுது இல்லை, அதுதான் வந்து என்னது கண்டென்சேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லனா, நம்ம வாட்டர் பாயில் பண்ணும்போது தட்டு வச்சு மூடிருப்போமா, அப்போ அந்த தட்டில் என்ன ஆகும் அப்படின்னா எவாப்ரேஷன் மூலிமா அங்கே வந்து என்ன இருக்கும், அந்த வாட்டர் வேப்பர் இருக்கும். ஓகேவா, நீராவி வந்து இருக்கும். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் நம்ம எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது கண்டென்சேஷன் ப்ராசஸ் மூலிமா என்ன ஆகுது, வேப்பர் வந்து என்ன ஆகும் வாட்டராக வந்து சேஞ்ச் ஆகுது. தென் த நெக்ஸ்ட் டாபிக் சேச்சுரேட்டோ. டம்ளர் எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ணுறோம்னா சால்ட்டோ இல்லை வந்து சுகரோ என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம். ஓகேவா, ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும், what will happen there? Yeah, the salt will be dissolved. ஓகேவா, அந்த எது வந்து கரை கூடிதோ அதெல்லாம் என்னது saturated, எதெல்லாம் வந்து கரையாததோ அதெல்லாம் என்னது unsaturated. No more salt can be dissolved in the amount of water we have taken. The solution is now said to be saturated. Yeah, then we move to the keywords. Turning, condensation, decantation, evaporation, filtration, handpicking, saturated solution, sedimentation, sieving, solution, threshing, winnowing. Thank you children. If you have any doubt you can ask me in comment box. See you guys in the next video. Until then, bye bye from Priyadarshini.